வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். 2024 மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்தில் ராகு பகவான், 11ஆம் இடத்தில் குரு பகவான். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுதான் இந்த வருடத்தில் ஒரு முக்கியமான கிரகங்களோட நிலைகள். இந்த வருடத்தில் 2024 மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் வரை மேஷ ராசியில் இருந்துட்டு 12ஆம் இடமான மிதுன ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் மே மாதம் 1ஆம் தேதி. இந்த வருட கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த வருட கிரகங்கள் தான் உங்களுக்கு முக்கியமான பலன்களை கொடுக்க போகின்ற கிரகங்கள். 4 கிரகங்களும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய வளர்ச்சியை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு 4 படி ஏறினோன்னா 2 படி சரிக்கு கீழே விழுவாங்க. அந்த அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் போகும். எந்த அளவுக்கு இவர்கள் வேகமாக வளரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவிற்கு இவர்களுக்கு அந்த வளர்ச்சியை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கே போனாலும் ஒரே பிரச்சனை, இந்த அளவுக்கு பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் கடந்த வருடம் வந்திருக்கும் 2023. ஏன்னா ஏற்கனவே இவர்கள் மிதுன ராசி அன்பர்கள் அஷ்டம சனியின் பிடியிலிருந்து மீளாத ஒரு துயரமாக எந்த அளவிற்கு அந்த அஷ்டம சனி இவர்களுக்கு ஒரு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்குமோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியாத சூழ்நிலை. ஏன்னா கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடன்ல இருந்து வெளியில் வர முடியலை. அடுத்து லோன் போட்டு ஒவ்வொரு வீடும், அதாவது லோன் போட்டு வீடு கட்டணும்னு நினச்சிங்க, ஆனால் லோன் மாத்திரம் போயிட்டுருக்கு, ஆனால் வீடு கட்ட முடியல. இப்படி ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத செலவுகளை சந்திச்சிட்டு இருக்கிற அந்த மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2023 ஏண்டா நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற அளவிற்கு மிகுந்த வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த வருடம் ஒரு புதுமையான வருடமாக, ஒரு பொலிவோடு இருக்கக்கூடிய வருடமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தொழில், ஏன்னா ஜனவரி மாதமே அவர் வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரமாக இருந்ததுனால அந்த தொழிலில் கடைசி வரைக்கும் உங்களுக்கு காசு வர முடியாத சிச்சுவேஷன். எந்த அளவுக்கும் இறங்கி போனாலும் அந்த வருமானம்ன்றது உங்களுக்கு அந்த தொழிலில் பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த நேரத்தில் இவ்வளோ சம்பாதிச்சோம், இவ்வளோ வருமானம் நம்ம பார்த்தோம் அப்படின்லாம் இல்லை. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்போ அந்த இடத்துல வருமானம் வரப்போகுதுன்றத நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைமையாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த காலம்லாம் இருந்துட்டு இருக்குது. ஏதாவது ஒரு வேலையை செய்கிறோம், யாராவது ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறாங்க, நம்மளை தேடி வேலை வருது, ஆனாலும் பார்த்திங்கன்னா அதில் வருமானம் வர மாட்டேங்குது. நாளைக்கு காசு தரேன், இல்லை அடுத்த மாதம் காசு தரேன், இல்லை எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு நம்மக்கிட்டேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஒரு ஏமாற்றக்கூடிய நபர்களாக தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. எங்கே போனாலும் இவர்களுக்கு பிரச்சனை தான். ஒரு வேலை செய்கிற இடமாகட்டும் சரி, தன்னை அதாவது சிரித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்திங்கன்னா பின்னாடி புறமுதுகில் குத்தும் நபர்களாக தான் இருப்பாங்க. தான் முன்னாடி உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா மேலதிகாரிகிட்ட ஏதோ ஒரு சொல்லி உங்களுக்கு வேலையில் மிகப்பெரிய பிரச்சனைகள். இன்றைக்கி நமக்கு இந்த வேலை இங்கே இருக்குமா, இல்லை நாளைக்கு இருக்குமா, இந்த வேலை எப்போ நம்மளுக்கு நிரந்தரமாகும், இல்லை இந்த மாதிரியே தான் நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த வேலையில்
2023 ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை அடியில வச்சுக்கிட்டே நம்ம அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு உணர்வுகள் இருக்கும். இது எல்லாமே ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியான அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய 11ஆம் இடத்துலையும் குரு வக்ர நிவர்த்தி அடைவதனால உங்களுக்கு ஜனவரி மாதத்துல இருந்து மிகப்பெரிய அளவுல பணம் வருவதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 மாத கால அளவுக்கு தான் உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி. அடுத்து உங்களுடைய ரிஷப ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானமான விரய குருவாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரப்போறாரு மிதுன ராசி அன்பர்களுக்கு 2024. அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு சுப செலவுகளை வைத்திருப்பது, அதாவது சுப விரயங்கள் சொல்லுவோம்ல, கல்யாண செலவு அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுவதற்கான உண்டான செலவு, இப்படி ஒரு சுப விரயங்களா வைத்துக்கிட்டீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த 2024 ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. அடுத்து இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு சில விதமான ஒரு உடல் குறைபாடுகளை, அதாவது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வியாதி, உடல் சோர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வருடத்தின் முற்பகுதி மட்டும்தான். ஓரளவுக்கு உங்களுக்கு அதுக்காக இந்த வருடம் ஃபுல்லாகவே எங்களுக்கு இப்படி இருக்குமா மேடம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொருவருடைய ஜாதகப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவான் அந்த நட்சத்திரத்தை கடந்து வரும்போது அவர்களுக்கு அந்த டயத்தில் மாத்திரம்தான் அவர்களுக்கு அந்த பாதிப்பை கொடுப்பாரு. அதற்காக அவர்களுக்கு அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த வருடம் ஃபுல்லாவே இந்த மாதிரியா இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. உங்களுக்கு ஒரு சில காலகட்டத்துக்கு தான் இந்த பலன்களை கொடுப்பாரு. அது அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு சொத்து மூலமாக பிரச்சனைகளும் தாயார் வழியின் மூலமாக பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே சமயத்துல குழந்தைகள் மூலமாக விரய செலவுகள் ஏற்படுவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். குழந்தைகளை ஒரு வெளியிடத்துல படிக்க வைக்கிறீங்க, அதுக்காக உண்டான செலவுகள் நிறைய இருக்கும். இதற்காக நீங்க கடன் வாங்கி கூட படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க உடல் நலனில் ஒரு மிகுந்த அக்கறையுடனும் இருக்க வேண்டும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் 10ஆம் இடத்துல ஒரு முக்கியமான தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அந்த தொழில்ல சிறு சிறு தடைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வருதா, அந்த வாய்ப்புகள்ல பிரச்சனையை கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள்ல வரக்கூடிய வேலையை செய்ய விடாமல் ஒரு தடைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது எல்லாத்தையும் நம்ம எப்படி தாண்டி வர்றது? எங்களுக்கு அப்படா நீங்க கடந்த வருடம் போலதான் எங்களுக்கு இந்த வருடமும் இருக்குமா அப்படின்னு கேட்டா, இப்பதான் நம்ம அந்த ஆன்மீக பரிகாரத்தை நம்ம உபயோகிக்கணும். ஆன்மீக பரிகாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை சொல்லும் அப்படின்னா, நீங்க எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும், கோச்சார நிலவரப்படி எப்படி இருந்தாலும், உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய தசாபுத்தி படிதான் அந்த பலன்கள் மாறுபடும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஆன்மீக பரிகாரங்கள் மூலமாக என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தொழில் செய்கிற இடத்துல அம்மன் வழிபாடு நிறைய பண்ணணும். எந்த அளவிற்கு நீங்க அம்மன் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்காது. அதே சமயத்துல ராகு காலத்துல பூஜை பண்ணணும். இந்த தொழில் செய்யறவர்களா இருக்கிறீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் ராகு காலத்துல உங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இந்த நாட்கள்ல உங்களுக்கு ராகு காலத்துல ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா நீங்க அங்க போய் ஒரு அர்ச்சனையை அம்மனுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையை வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானை ஒரு விளக்கு ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த தடைகள்
தடைகள் எல்லாமே விலகும். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் போகுது. அதை நம்ம ஆன்மீகமாக எப்படி நம்ம அதை சரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான வழிபாடுகள் தான் இந்த தடைகளை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன செய்வார்? உங்களுடைய சொத்துக்கள் மூலமாக பிரச்சனையை கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா, வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. இப்போ இந்த 2023ஆம் வருட இறுதியில் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு அனுபவம் வரும். ஒரு வீடு வாங்க போகிறீங்க. உங்களுக்கு ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இல்லையா, உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய நேரமாக இருக்கும். அந்த நேரத்துல ஒரு வீடு வாங்கலான்னு பார்ப்பீங்க. எப்படியாவது ஒரு வீடு வாங்கி கடனோ உடனோ, எல்லாருமே முதல்ல நினைக்கிறது என்னது? கடனோ உடனோ வாங்கி நம்ம வீடை வாங்கிடணும், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவர்களுடைய அந்த ஜாதகப்படி அந்த வீடு வாங்குற யோகம் இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல நம்ம ஏதாவது ஒரு வேலை, முக்கியமான வேலை செய்ய போறோமா, பல லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம ஏதாவது செய்ய போறோம் அப்படின்னா, முதல் வேலையை எல்லோருமே என்ன செய்யணும்னா, ஜாதக ரீதியா நம்மளுக்கு அது செட் ஆகுமான்னு பார்க்கணும். அது பார்த்தாதான் நம்ம அந்த வேலையில இறங்கணும். அது இல்லாம நான் போய் வீடு கட்ட போறேன், இல்லை இவ்வளோ பெரிய தொழில் செய்ய போறேன், பல லட்சம் ரூபாய் என்னுடைய நண்பரை நம்பி நான் கொடுக்க போறேன், எனக்கு எப்படியும் வந்துடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஏமாறுவது உறுதி மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் தொழில ஏமாற்றம், வீடு கட்டுவதில் ஏமாற்றம், இந்த மாதிரியான சிக்கல்களையும் கொடுப்பாரு. அதனால உங்களுடைய ஜாதகத்தை மிக தீவிரமாக ஆராய்ந்து அதுக்கப்புறமாக நீங்க இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரம். ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான், குரு பார்க்க கோடி நன்மை. எங்களுடைய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா குரு பார்வை வந்துருச்சா, கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. அந்த மாதிரியா உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு பகவான் ஆகப்பட்டவர் 11ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதுவாகவே வர்றதுக்கு நீங்கள் எதுவுமே ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டீங்க. இவருக்கு நம்ம மெதுவாக கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் இப்போ அவசரம் இல்லை அப்படின்னு நினைத்துட்டு இருக்கிற அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் திடீர்னு திருமணம் நடைபெறுவதற்கும், திருமண உறவுல மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கை கிடைப்பதற்கும் உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வருடமாக தான் இருக்க போகுது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 2024ஆம் வருடம் மிதுன ராசி அன்பர்களுக்கு 70% ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தையும் 30% ஒரு சிறு சிறு தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்தாலும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 2024 ஒரு புதுமையான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. மொத்தத்தில் சொல்ல போனா இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவாக கோச்சார நிலவரப்படி மிதுன ராசி அன்பர்களுக்கு சொல்லுது. இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் அதாவது தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.